சிங்கப்பூரின் வானுயர்ந்த கட்டடங்களுக்கு மத்தியில் நம் மண்ணின் பண்பாட்டிற்கும் பன்முகத்தன்மைக்கும் வலிமை சேர்க்கின்றன நம் முன்னோர்கள் செதுக்கிய வழிபாட்டு தலங்கள். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கடல் கடந்து வந்த இந்திய சமூகம் வெறும் கனவுகளை மட்டும் சுமந்து வரவில்லை. தங்கள் நம்பிக்கைகளையும் கலைநயமிக்க கட்டடக் கலையையும் தங்களுடன் கொண்டு வந்தனர். அதன் விளைவாக உருவான பாரம்பரிய சின்னங்கள் இன்று சிங்கப்பூரின் பல்லின பண்பாட்டை எடுத்துரைக்கும் அசைக்க முடியாத தூண்களாக விளங்குகின்றன. அவ்வகையில் 2449 சதுர மீட்டர் பரப்பளவில் சர்செனிக் நியோ கிளாசிக்கல் கூறுகளை ஒருங்கிணைக்கிறது டன்லப் சாலையில் அமைந்துள்ள அப்துல் கஃபூர் பள்ளிவாசல். 1859 கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலின் நுழைவாயிலுக்கு மேல் அமைந்திருக்கும் ஒளிரும் சூரியன் வடிவமைப்பு பள்ளிவாசலின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. அதில் இஸ்லாத்தின் 25 முக்கிய இறை தூதர்களின் பெயர்கள் அரபு மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன. தேசிய நினைவு சின்னமாக 1979 அங்கீகாரம் பெற்ற இப்பள்ளிவாசல் 2003ஆம் ஆண்டு நகர மறுசீரமைப்பு ஆணையத்தின் கட்டடக்கலை மரபுடைமை விருதையும் பெற்றது. பாரம்பரிய நவீன கட்டடக்கலை கூறுகளை கொண்ட அப்துல் கஃபூர் பள்ளிவாசல் சிங்கப்பூரின் பண்பாட்டு மரபுடைமைக்கு இந்திய முஸ்லிம் சமூகம் அளித்த பங்களிப்புகளுக்கு சான்றாக அமைந்துள்ளது. அதே போல சமய போதனைகளுக்கு மட்டுமின்றி தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் மையமாகவும் செயல்பட்டது ஜமேச்சுலியா பள்ளிவாசல். 1826 தென்னிந்திய சோழ மண்டல கடற்கரையிலிருந்து வந்த சூழியா தமிழ் முஸ்லிம்களால் கட்டப்பட்டது இந்த பள்ளிவாசல். இதன் நுழைவாயிலில் உள்ள கோபுரங்கள் தமிழ்நாட்டு மினார்களின் சாயலில் இந்தோ இஸ்லாமிய கட்டடக்கலைக்கு சான்றாக இன்றும் மிளிர்கின்றன. சிங்கப்பூரின் பயிற்சி பெற்ற முதல் கட்டடக்கலைஞரான ஜார்ஜ் ட்ரம்கூல் கோல்மன் தம்முடைய முத்திரை பாணியான நியோ கிளாசிக்கல் முறையில் பள்ளிவாசலை வடிவமைத்தார். இந்த பள்ளிவாசல் 1827 கட்டப்பட்ட ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு மிக அருகிலேயே இருப்பது குறிப்பிடத்தக்கது. அக்காலத்தில் நிலவிய பண்பாட்டு நல்லிணக்கத்தை காட்டும் வகையில் 2 வழிபாட்டு தலங்களும் சீன இனத்தவர் மிகுதியாக வாழும் சவுத் பிரிட்ஜ் ரோட்டில் அமைந்துள்ளன. ஏறத்தாழ 200 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ மாரியம்மன் கோவில் 1827ஆம் ஆண்டு நாராயணன் பிள்ளை என்பவராலும் வேறு சில சமூக தலைவர்களாலும் நிறுவப்பட்டது. தேசிய நினைவு சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட முதல் இந்து சமய தலம் என்ற பெருமையும் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு உண்டு. இன்றைய கோவில் கட்டமைப்பின் செங்கல் பகுதிகள் 1843 கட்டப்பட்டவை. பின்னர் 1915 ராஜகோபுரத்திற்கும் முதன்மை சன்னதிக்கும் இடையே புதிய நடைபாதை வடிவமைக்கப்பட்டது. பழைய 3 அடுக்கு ராஜகோபுரத்திற்கு பதிலாக இன்று காணப்படும் 5 அடுக்கு கோபுரம் 1925 அமைக்கப்பட்டது. கடந்த நூற்றாண்டில் பல மறுசீரமைப்பு பணிகளை இக்கோவில் கண்டுள்ளது. ஆயினும் கோவில் கட்டப்பட்ட போது நிறுவப்பட்ட சிறிய மாரியம்மன் சிலை மட்டும் இன்றளவும் கருவறையில் இருந்து வருகிறது. 19ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட மற்றொரு இந்து கோவில் ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோவில். முதலில் சிறு மரக்கோவிலாக இருந்த ஆலயம் 1935ஆம் ஆண்டு வாக்கில் ஓடு வெய்யப்பட்ட கட்டடமானது. 1943 ஆலயம் விரிவுபடுத்தப்பட்ட போது பெரியாச்சி, மதுரை வீரன், முனீஸ்வரன் சன்னதிகள் சேர்க்கப்பட்டன. 1947ஆம் ஆண்டு கோவிலின் மறுசீரமைப்பும் குடமுழுக்கும் நிறைவேறியது. பின்னர் ஆலயத்தின் 4 அடுக்கு பல்நோக்கு மண்டபம் 2005 கட்டப்பட்டது. சரங்குன் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது சாக்கியமுனி பௌத்த ஆலயம். 1927ஆம் ஆண்டு புத்தி சாஸ்திரா எனும் துறவியால் நிறுவப்பட்ட இவ்வாலயம் தொடக்கத்தில் அவர் தம்முடன் கொண்டு வந்த புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சிறிய தற்காலிக குடிலாகவே இருந்தது.
பின்னர் 1930 கட்டப்பட்ட தற்போதைய நிரந்தர கட்டடம் தாய்லாந்து, சீன, இந்திய கட்டடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது. ஆலயத்தின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட 300 டன் எடையுள்ள 15 மீட்டர் உயர புத்தர் சிலையும் அதனை சுற்றி நூற்றுக்கணக்கான மின் விளக்குகளுக்கான ஓர் ஒளிவட்டமும் அமைந்துள்ளன. லிட்டில் இந்தியாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள இவ்வாலயம் பல இந்தியர்களை வரவேற்கிறது. பிரம்மா, விநாயகர் போன்ற இந்து தெய்வங்களின் சிலைகளும் இக்கோவிலில் இருப்பதால் இந்துக்கள் புத்தருடன் சேர்ந்து இந்த தெய்வங்களையும் வழிபடுகின்றனர். சமய எல்லைகளை கடந்த பாரம்பரியத்தின் வெளிப்பாடாகவும் இக்கோவில் திகழ்கிறது. சிங்கப்பூரின் ஆக பழமையான ஆங்கிலக்க வழிபாட்டு தலமாகவும் தேசிய நினைவு சின்னமாகவும் விளங்குகிறது செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயம். 1835 கட்டப்பட்ட முதல் கட்டடம் இருமுறை மின்னல் தாக்கியதால் கடுமையாக பாதிக்கப்பட்டு பின்னர் இடிக்கப்பட்டது. பின்னர் 1856 கர்னல் ரொனால்ட் மெக்ஃபர்சன் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு இந்திய கைதிகளால் கட்டப்பட்டதே இன்றைய தேவாலய வளாகம். இக்கட்டடத்தின் தனித்துவமே அதன் பால் போன்ற வெண்மை நிறம்தான். சுண்ணாம்பு, முட்டையின் வெள்ளைக்கரு, சர்க்கரை, ஊற வைத்த தேங்காய் நார் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் சுண்ணம் எனப்படும் கலவையே இன்று வரை வைரத்தை போல் மின்னும் வெண்ணிறத்திற்கான காரணம். ஒரே சாலையில் அமைந்திருக்கும் பல சமயங்களின் வழிபாட்டு தலங்கள் சிங்கை நாட்டின் பன்முகத்தன்மைக்கு நச்சான்றாய் திகழ்கின்றன. மங்காமல் மாறாமல் நிலைத்திருக்கும் இந்திய கட்டடக்கலையும் இவ்வழிபாட்டு தலங்கள் சொல்லும் ஒருமைப்பாட்டின் கதைகளும் சிங்கப்பூரின் அடையாளமாக என்றென்றும் நிலைத்திருக்கும்.